வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால தர்பூசணி பழம் வச்சு நம்ம ஜூஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெரிய பழமாக ஒன்று வாங்கிக்கலாம். நம்ம வேணுன்ற அளவு போட்டுக்கலாங்க. நிறைய பேர் இருந்தால் நிறைய போட்டுக்கலாம். நான் இப்போ பாதி தான் போடுறேன். எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த பழத்தை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பழம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த போல் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு கீத்து மாதிரி போட்டுக்கோங்க. அதை சின்ன சின்ன துண்டாக அப்படியே நறுக்கிடுங்க. ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இந்த ஜூஸு. பாருங்கள், அப்படியே கட் பண்ணி நம்ம தான் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அதை அப்படியே தள்ளிக்கலாம் தட்டில். அதெல்லாம் துண்டு துண்டாக நறுக்குனதெல்லாம் தனியாக தட்டில் எடுத்து வச்சுட்டு 1-2 கீழே சிந்தி இருக்கு இல்லைங்களா, அந்த கொட்டையெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாங்க. 1-2 அதிலே இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து மிக்சியில் அரைப்படாது, அடியில் நின்றுடும். நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கண்ணுக்கு தெரியறது வரைக்கும் எடுத்துக்கலாம். உள்ள பழத்துக்குள்ளே இருக்கிறது 1-2 அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க. மேலாக்க இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். எல்லாமே பழம் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு கீத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கூடவாக கிடைக்கும் நம்மளுக்கு. கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு ஜூஸ் அடிக்கிற ஜார் இருந்தால் அதில் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு ஜூஸ் அடிக்கிற ஜார் இல்லாததுனால நான் சாதா ஜாரில் தான் சேர்த்துக்கல. சாதா மிக்சி ஜாரில் கூட ஜூஸ் ரெடி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது அதெல்லாம் மேலேக்கா இருக்கிற அந்த கொட்டையெல்லாம் தள்ளிட்டு அப்படியே சேர்த்துக்கலாங்க. மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதெல்லாம் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணதெல்லாம் மிக்சி ஜார் நிறைஞ்சிச்சு. நம்ம இப்போ வந்து 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இப்போ பாதி பழம் போட்டிருக்கேன், அதுக்கு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதில் பாதி போதுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து 2ஆக கட் பண்ணி அதில் பாதி போதும். அந்த பாதியை நான் இப்போ சேர்த்துக்கிறேங்க. அதில் சேர்த்துட்டு மிக்சியில் ஜாரில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அதை நல்லா ஜூஸ் ரெடி பண்ணிடும். பாருங்கள், ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டம்ளர் எடுத்து அதை மாற்றிக்கலாம். உங்களுக்கு அந்த கொட்டையெல்லாம் அடியில் நின்றுடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் வடிகட்டி கூட எடுத்துக்கலாம். பெரிய ஜூஸ் வடிகட்டுறதை வச்சு வடிகட்டிக்கலாம். வடிகட்டி வச்சுட்டு நம்ம குட்டி குட்டியாக நம்ம ஐஸ் கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் குட்டி குட்டியாக வச்சுருப்போம் இல்லைங்களா ஐஸ் கட்டி, அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்து இதுலேயே சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜில்லுன்னு இருக்கும் வெயிலுக்கு. பாருங்க, இந்த போல் குட்டி குட்டியாக அதுக்குன்னே ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்குன்னே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் வச்சோம்னா இந்த மாதிரி கட்டமாக வரும். ஐஸ் கட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதான் கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டேன். ஐஸ் கட்டி போட்டால் நிறைஞ்சிடுச்சுன்னா அதனால் தேவைக்கிற அளவு ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 துண்டு சேர்த்து விட்றேங்க நான். உங்களுக்கு இன்னுமா ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் ஐஸ் கட்டி. சும்மா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு புதினா ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்குறேங்க, ஒரு 2-3 இலை. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அதை டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் அப்படின்ற வழிக்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம். பசங்க கேட்டால் உடனே பழமாக சாப்பிட்றதுக்கும் ஸ்வீட்டாக இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உடனே குடிச்சிருவாங்க பசங்க. இப்போதைக்கு ஜில்லுன்னு குடிக்கிற வரைக்குமே உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக நல்லதாக இருக்குங்க. இதே போல் ரெடி பண்ணிட்டு எப்படி இருந்தது, எப்படி உங்களுக்கு வந்தது ஜூஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.